ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோலாம் நியூ கமர் கொலைக்காரன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சீஃபா திட்டிட்டு இதை நீ தனியாக பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இனி நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே சீஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு ஹீரோ ஆஃபீஸுக்கு நடந்து வரான். அப்போ அங்கே ஜூனியர் கேர்ள் நிற்கிறா. மர்டர் கேஸை ஷேர் பண்ணிக்க சீஃப் ஒத்துக்கிட்டாரு. வெளியே தான் உண்மையான கொலைகாரன் இருக்கான்னு சொல்றா. ஹீரோவும் எதனால அப்படி சொல்றான்னு கேட்குறான். ஜூனியர் கேர்ளும் நியூ கம்மர் அவர் ஒய்ஃபை கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்கு, ஆனால் ஓல்டு சோல்ஜரா கொலை பண்ண மோட்டிவ் இல்லைன்னு சொல்றா. இப்படி இவங்க பேசுறத ஆஃபீஸ்க்குள்ள இருந்து ஓல்டு ஜின்னும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அவங்க ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் கேர்ளுக்கு ஹீரோ மேல க்ரஷ் இருக்குன்னு சொல்றான். ஓல்டு ஜின்னும் பார்த்தா பிடிக்காத மாதிரி எல்லாம் பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அதெல்லாம் போய் காலேஜ் படிக்கும் போதே பிடிக்கும் அவளுக்கு ஹீரோவை, ஆனா இவன் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதுக்கு தான் ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றா, ஆனா திருப்பியும் அவன் மேல லவ்ல விழுறான்னு சொல்றான். ஜின்னும் இப்போ ஏன் ஃபிளர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தாலே போதும் ஒரு பையனும் பொண்ணும் சேர்றதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. அப்ப ஜூனியர் கேர்ள் ஹீரோ கோட்டை டச் பண்றா. இதெல்லாம் பார்த்து ஜின்னுக்கு தான் கடுப்பாகுது. அப்புறம் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. அதை பார்க்க ஜின்னுக்கு டென்ஷன் ஆகுது. அவங்க ட்ரக்ஸ் வாங்கினவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலையான்னு ஜின்ட்ட கேட்குறான். ஜின்னும் போகணும் ஆனா கொஞ்சம் கழிச்சு போறேன்னு ஹீரோவையும் ஜூனியர் கேளையும் பாக்குறா. உடனே ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அப்ப சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஜின்னும் தள்ளி விடுறா. ஃப்ரெண்டும் தனியாவே சாப்பிட்றேன்னு சொல்றான். ஓல்டு ஜின்னும் ஏன் தனியா சாப்பிடணும், நீங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றா. ஹீரோவும் ஜூனியர் கேளும் எங்களுக்கு பசிக்கலன்னு சொல்றாங்க. ஜின்னும் நீங்க பண்றது ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அவர் தனியா லோன்லியா உட்காந்து சாப்பிடணுமா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பரவாயில்லன்னு சொல்றான். ஓல்டு ஜின் உண்மையை சொல்லுன்னு கத்த சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டான். ஹீரோவும் சரி ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்ல ஓல்டு ஜின்னும் ஆர்டர் பண்றா. ஆனா ஜூனியர் கேர்ளுக்கு வேண்டா வரப்பா ஆர்டர் பண்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உங்களுக்கு மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஜூனியர் கேர்ளும் ஹீரோ கிட்ட என்னாச்சு இந்த லேடிக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. ஜின்னும் அவங்கள பார்த்துட்டு கடுப்பாகுறா. கட் பண்ண வீட்டில் ஜின்னு விண்டோக்கெல்லாம் லாக் போட்டுட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்குறா. ஹீரோவும் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் இருக்குன்னு சொல்கிறான். ஜின்னும் இந்த ரகசியத்தை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு புலம்புறா. கட் பண்ண ஆஃபீஸில் ஜூனியர் கேலும் நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீ எனக்காக தான் இங்கே வந்தேன்னெல்லாம் நினச்சேன், இந்த கேஸ் முடிஞ்சதான் நான் வேலையை விட்டுருவேன், இது முடிஞ்சதான் என் கூட சியோல் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ என்ன சொன்னான்னு காமிக்கல. கட் பண்ணா ஜின்னும் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு மொபைல் பார்க்குறா. அப்போ ஹீரோ கால் பண்ணுறான். ஜின் வாய்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு பேசுறா. ஹீரோவா நான் பக்கத்துல வந்துட்டு நீ வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் ஒர்க் இருக்குன்னு சொன்னியே எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் அப்படியா சரி விடு நெக்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஜின்னும் டயர்டாக தான் இருக்கு ஆனால் நீ வந்துட்டு இருக்கல நான் வெளியே வரேன்னு சொல்கிறா. ஹீரோவும் சிரிக்கிறான். ஜின்னும் மேக்கப் போட்டுட்டு வெளியே போகிறா. லிப்ஸ்டிக்கை மறந்துட்டேன்னு உள்ளே ஓடுறா. ஜின் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்கார்ஃப் கொடுக்குறாங்க. ஜின்னும் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறா. ஜின் அப்பாவும் இதெல்லாம் தேவையில்லை அவளுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜின் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம போகிறாங்க. ஜின் அப்பாவும் ஏன் நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறேன்னு கத்துறாரு. ஜின்னும் ஓடி வந்துட்டு கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்லோவாக வரா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். ஜின்னும் நீ தான் பிஸியில் எப்படி டைமை தேடி வந்தேன்னு கேட்குறா. ஹீரோவும் உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்னை என் ட்ரீம்ஸில் பார்க்க முடியலன்னு சொல்கிறான். ஜின்னும் வைக்கப்பட்டது சரிதா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ இந்த வீக்கெண்டு லஞ்சுக்கு போகலாமான்னு கேட்குறான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு லஞ்சுக்கு போக வேண்டாம் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்கிறா. ஹீரோவும் 3 மணிக்கு ஓகேவான்னு கேட்க ஜின்னும் 7 மணிக்கு போகலான்னு சொல்கிறா. ஹீரோவும் புரியாமல் பார்க்குறான். அப்புறம் ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது ஜின் 7 மணிக்கு மீட் பண்ணலான்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு போகிறான். கட் பண்ண ஆஃபீஸில் ஜூனியர் கேர்ளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ என் கூட சியோல் வரியான்னு ஹீரோட்ட கேட்டிருப்பாள், அதை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ நான் போனால் தனியாக தான் போவேன், உன் கூடலாம் வரமாட்டேன், நான் இங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தான் வந்தேன், இந்த கேஸை சால்வ் பண்ண எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறா. சிரிச்சுட்டு கடுப்பில் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கிறா. கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஓல்டு ஜின்னு நைட்டே இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நான் எடுக்கிறேன்னு சொல்ல ஜின்னும் இல்லை நீ நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறா. ஹீரோவும் உங்கள் அக்கா பொண்ணு ஃப்ரெண்டு என்ன ஒர்க் பண்ணுறா, ஏன்னா பகலில் அவளை மீட் பண்ணுறதே இல்லை, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் ஒருவேளை யாரையும் பார்க்க வேண்டான்னு யோசிக்கிறா போலன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஹீரோவும் ஆனாலும் நைட்டு தானே மீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னு ஹீரோ வயத்திலே உரையாடிதான். அப்புறம் நார்மலாகி கப்பிள் ஸ்கூல்ல பிரைவசி இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் டேட் பண்றோன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்புறம் ஜின்னும் அவளுக்கு சன்னால அலர்ஜி இருக்கும்னு மெதுவா சொல்றா. ஹீரோவும் என்னன்னு கேட்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருப்பா. கட் பண்ண ஹீரோ வீட்டில் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஃபுட் ரெடி பண்ணிட்டு அவள் என்ன ஒர்க் பண்ணுறான்னு சொல்லலையா, அது தப்பாச்சே, ஒருவேளை நைட்டில் மீட் பண்ணுறதுக்கு காரணம் அலர்ஜியாக இருக்குமோ, ஸ்கின் ஒரு மாதிரி ஆகிருமோ சன்னால அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் அதெல்லாம் பிரச்சனை
பிரச்சனையே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் இது பெரிய பிரச்சனை தான் சொல்றான். மேல ஜின் ஃப்ரெண்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஜின் ஃப்ரெண்டும் எவ்வளோ நாள் தான் இப்படி என் வீட்டில் மறைஞ்சிப்பா, உன் பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்லலையான்னு கேட்குறா. ஜின்னும் தெரியல, நான் வீட்டிலேருந்து வந்ததே தெரியாது, ஃப்ரெண்டும் உன் லவ் வினோதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஜின்னும் இப்படி பகல் ஃபுல்லாக மறைஞ்சிக்கிட்டா வினோதமாக நினைப்பான்ல என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டும் ஆல்ரெடி அப்படி தான் நினச்சிருப்பான், நீ உண்மையை சொல்லுன்னு சொல்கிறா. ஜின்னும் ஐடென்டிட்டியை மறைச்சி வேலை வாங்கியிருக்கேன், ஜெயிலுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு காலேஜ் கடன் முடிக்க அவசரமாக எழும்புறா. அதுலேயும் ஃபோனையும் தேடுறா. இப்படி ஜின் ஓடுற சத்தம் கீழே கேட்குது. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அது ஜின் தான், நான் போய் பாக்குறேன்னு சொல்றான். ஹீரோவும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி போக சொல்றான். மேல ஓல்டு ஜின் இன்னும் போனை தேடிட்டு இருக்கா ரூம்ல. அப்ப ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் வர அதை பார்த்த ஜின் ஃப்ரெண்டுக்கு கையும் ஓடல காலம் ஓடல. டோரை ஓப்பன் பண்ணி ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்க, ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் நம்ம நெய்பர்ஸ்ல அதான் ஃபுட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், நான் செஞ்ச ஃபுட் தான் சொல்றான். ஃப்ரெண்டும் ஐயோ செம்ம கியூட்னு மனசுல நினைச்சிட்டு வாயை பழக்கிறா. ஜின்னும் ஃபோனை கண்டுபிடிச்சிட்டா வெளியே போலான்னு பார்த்தா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டான். ஜின்னும் ஃப்ரெண்டை வெளியே அனுப்ப சொல்றா. ஃப்ரெண்டும் ப்ளீஸ்னு கெஞ்சிரா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் நோட் பண்றான். 2 பேரும் சாப்பிட ஃபுட்டு ஷூ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டானான்னு பார்த்தா நூடுல்ஸ் பிடிக்குமான்னு கேட்குறான். ஃப்ரெண்டும் உசுருன்னு சொல்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் என் டேஸ்ட்ல உள்ளவங்கள இதுவரை நான் மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்றான். அப்புறம் என்ன சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஓல்டு ஜின்னும் அடக்கி வச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் இன்னும் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்றாங்க. ஒரு பக்கம் ஓல்டு ஜின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஜின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். ஆனா ஃப்ரெண்டு காலை எடுக்காம ட்ரிங்க் பண்றா. அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிடும்போது 2 பேரும் ஒரே நூடுல்ஸ் எடுக்கிறாங்க. அப்படியே ஐயா மீட் ஆகுது. ஓல்டு ஜின்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாம வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் ஷாக்ல ஓல்டு ஜின்னை பாக்குறான். உள்ள போனதும் பட்டாசு சவுண்டா கேக்குது. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் பட்டாசு எங்க வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோவும் பாத்தியா அவளை அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அவ ரொம்ப கைண்டு, எங்களுக்கு கூட சேம் டேஸ்ட் தான், என் குக்கிங்ல விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோவும் யாரை பார்த்துட்டு வந்தேன், நான் என்ன வேற லாங்குவேஜ்லயா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஆமா எதுக்கு மேல போனேன்னு கேட்க, ஹீரோவும் பேசாதன்னு சொல்லிட்டு போறான். அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் மேல ஓல்டு ஜின் இருந்தாங்கன்னு சொல்றான். அப்ப ஹீரோ யங் ஜின்னு ஹீரோ வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு மார்னிங் வெளியே போக முடியாம ஹீரோ மிதிச்சிட்டு போயிருப்பால அதையும், அப்புறம் ஓல்டு ஜின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிருப்பால அதையும் யோசிச்சு பாக்குறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஜின் ஃப்ரெண்ட்டை விழுந்துட்டான் போல. மேல ஜின்னு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர. ஃப்ரெண்டும் உன்னால கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜின்னு நான் உன்னை சேவ் பண்ண தான் வந்தேன்னு ப்ராசிக்யூட்டருக்கு மேரேஜ் ஆனதை சொல்றா. ஜின் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட்டே உடஞ்சு போச்சு. ஜின்னும் சப்ஸ்கிரைபர்ஸை பாரு, அவங்க தான் உன்னோட சதையும் ரத்தமும் அப்படின்னு சொல்றா. கட் பண்ணா போலீஸ் சீஃப் ஜின் வீட்டை செக் பண்ணிருப்பாரு. அந்த டேஷ்காம் வீடியோவை ஹீரோக்கு அனுப்பியும் விட்டுறாரு. ஹீரோவும் அதை பாக்குறான். அப்படியே நைட் ஆகுது. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் தூங்கிட்டான். ஹீரோ அந்த ஃபுட் வச்சை தான் பாக்குறான். அப்போ அதுல ஓல்டு ஜின்னு கிராஸ் ஆகுறதா பாக்குறான். ஜெயில நியூ கமர் ஓல்டு ஜின்னு சொன்ன அந்த ஸ்மெல்ல யோசிச்சுட்டே இருக்கான். ஏர் ஃப்ரெஷ்னரா அப்படின்னு திடீர்னு எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி யோசிக்கிறான். கட் பண்ண ஆஃபீஸ்ல ஜூனியர் கேர்ள் ஹீரோ கிட்ட பேசணும், காஃபி குடிக்க போலாமான்னு கூட்டிட்டு போறா. ஓல்டு ஜின்னு தான் கடுப்பாகிறா. அதை பார்த்தா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்கறான். ஜின்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜூனியர் கேர்ளும் இதை கிராஸ் செக் பண்ணதுல சில நேம் வந்து சேஞ்ச் ஆகல, ஆனா ஒரு நேம் காட்டி 20 வருஷமா டீல்ல இருக்கு, அந்த லாஸ்ட் நேம் தான், நேமை சேஞ்ச் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கியிருக்காங்க, அது கேர்ள்னு சொல்றா. ஹீரோவும் அப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்திருக்கா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஓல்டு ஜின்னும் ஜூஸ் எடுப்பாங்கல்ல அந்த மிஷினை போட்டு அடிக்கிறா. ஒழுங்கா ஜூஸ் வரலன்னு அந்த சத்தம் கேட்டு ஹீரோ தான் வந்து எடுத்து கொடுக்குறான். கட் பண்ண ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட்டை அந்த நேமை செக் பண்ண சொல்றான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு 24 வருஷமா வாங்கியிருக்காங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா வாங்கியிருக்காங்க, அதனாலதான் செக் பண்ண சொல்றான். கட் பண்ண ஆக்டர் ஒரு லேடியை ஃபாலோ பண்றான். ஓல்டு ஜின்னும் இதை பாக்குறா. அந்த லேடி தான் லெட்டரை வந்து போடுறாங்க. இன்னைக்கும் லெட்டரை போட்டுட்டு போறாங்க. ஆக்டர் தான் அதை பாக்குறான். அப்போ ஓல்டு ஜின் வந்து அந்த லெட்டரை வந்து பார்த்துட்டு ஆக்டரும் யாரும் இல்லாததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றான் லெட்டரை பத்தி. ஜின்னும் ஏன் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லலன்னு கத்துறா. ஆக்டரும் நானே இதை முடிக்கலாம்னு நினைச்சேன், அவனை பாதுகாப்பேன், நான் கொஞ்ச நாளா இதை யாரு செய்யறாங்கன்னு நோட் பண்ணேன், இந்த லேடியை கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். கட் பண்ணா ஓல்டு ஜின்னு அந்த லேடி கிட்ட யார் செய்ய சொன்னாங்கன்னு கேட்க அவங்களும் அழுதுட்டே அட்ரஸ் கொடுக்குறாங்க. கட் பண்ணா ஆக்டரும் ஓல்டு ஜின்னும் தான் அவங்கள தேடி போறாங்க கார்ல. ஜின் மட்டும் தனியா வீடை பார்க்க போறா. ரொம்ப தூரமா இருக்கு. ஜின்னும் விசாரிச்சு போறா. டோரை தட்டினா ஒரு லேடி வந்து ஓபன் பண்றாங்க. ஆனா லெட்டரை பார்த்ததும் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. ஜின்னும் நீங்க இந்த லெட்டரை அனுப்பலன்னா பேசுங்கன்னு சொல்றா. அடுத்த சீன்லயே அந்த லேடி வீட்டுல தான் இருக்கா ஜின்னு. அவங்களும் அந்த ஜாப் எவ்வளவு நல்லது, ஆனா நல்லா சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு அது, இது எல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த ஃப்ராடுக்கு வேலை கிடைச்சனால தான் கடுப்பா இருக்கு, அதான் லெட்டர் சென்ட் பண்ணேன்னு சொல்றாங்க. ஜின்னும் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் நியூஸ் பேப்பர்ல ஓல்டு லேடியை காமிக்கிறாங்க. ஜின்னும் அவங்க நேமை சொல்லி இவங்களான்னு கேட்க அவங்களும் அது அவன் நேம் இல்லையேன்னு சொல்றாங்க. ஜின்னும் ஷாக் ஆகுறா. ஓல்டு லேடி தான் எல்லா கொலையும் பண்ணியிருக்காங்க போல. அதோட இந்த வீடியோ முடியுது.
இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார் ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.